இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறது வேர்க்கடலை லட்டு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து வறுக்காத வேர்க்கடலை எடுத்துட்டேங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். இப்போ அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதையும் நம்ம தொல்லி பூரா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தொல்லி பூரா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தொல்லியெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு ஏலக்காய் சேர்த்திருக்குங்க மணத்துக்காக. நீங்கள் வேணால் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் இது கூட நாம் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. நான் அதே பதத்தில் வந்து நம்ம பொடிச்சு விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இது நீங்கள் ஒரு வாரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாதுங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.